ஹலோ பசங்களா! நம்ம போன வீடியோல ட்ரையாங்கிள்ஸ பத்தி பார்த்தோம். இந்த வீடியோல அந்த ட்ரையாங்கிளோட ஏரியாவ எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ரைட் ட்ரையாங்கிளோட ஏரியா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ரைட் ட்ரையாங்கிள் ஏரியா. அதுக்கு முதல்ல நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு ரெக்டாங்கிள் கன்சிடர் பண்ணிக்கலாம். ரெக்டாங்கிள் வரைஞ்சுக்கலாம். ரெக்டாங்கிள்ல நமக்கு தெரியும் எல்லா ஆங்கிளுமே 90 டிகிரின்ட்டு. அதே மாதிரி ஆப்போசிட் சைட்ஸ் வந்து ஈக்குவலா இருக்கும். இப்போ நம்ம இந்த ரெக்டாங்கிளுக்கு ஒரு டயகனல் வரைஞ்சுக்கலாம். டயகனல்னா இந்த ஆப்போசிட் வேர்டெக்ஸை கனெக்ட் பண்றது தானே டயகனல். ஸோ இந்த டயகனல் நம்ம வரைஞ்சிட்டோம். இந்த டயகனல் நமக்கு இந்த ரெக்டாங்கிள ரெண்டு ஈக்குவல் ரைட் ட்ரையாங்கிளா டிவைட் பண்ணுது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ரெக்டாங்கிளோட லென்த்தை வந்து பின்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். ரெக்டாங்கிளோட பிரெத்தை வந்து நம்ம வந்து ஹெச்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் வந்து லென்த் இன்டு பிரெத். லென்த் என்ன பி, பிரெத் வந்து ஹெச். ஸோ பி இன்டு ஹெச் பிஹெச். நமக்கு அதே மாதிரி இந்த ரெக்டாங்கிள் வந்து இந்த டயகனல் வந்து இந்த ரெக்டாங்கிள் ரெண்டு ஈக்குவல் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ஸா டிவைட் பண்ணுது. ஸோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி பிளஸ் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏடிசி வந்து நமக்கு பிஹெச்க்கு ஈக்குவலா இருக்கணும். அதே மாதிரி இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் ஈக்குவலா இருக்குன்றதுனால இந்த ரெண்டு ட்ரையாங்கிளோட ஏரியா ஈக்குவலா இருக்கும். ஸோ 2 times area of triangle ABC equal to BH. ஸோ அப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி வந்து half into base into height. ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட ஏரியா வந்து half into base into height. இப்போ நம்ம ஒரு கொஸ்டின் பார்க்கலாம். ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட பேஸ் வந்து நமக்கு 4 யூனிட்ஸ் கொடுத்துட்டாங்க, ஹைட் வந்து 3 யூனிட்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா என்ன? ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார்முலா வந்து ஏரியா ஈக்குவல் டு half into base into height. பேஸ் வந்து நமக்கு 4. ஸோ half into 4 into height வந்து நமக்கு 3. ஸோ into 3 பண்ணோம்னா நமக்கு 6 ஸ்கொயர் யூனிட்ஸ் வரும். ஸோ இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட ஏரியா வந்து 6 ஸ்கொயர் யூனிட்ஸ். அடுத்து நம்ம பித்தகோரஸ் தியரம் பத்தி பார்க்கலாம். பித்தகோரஸ் தியரம் என்ன சொல்லுதுன்னா, இந்த தியரம் நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம்னா, நமக்கு இப்போ ஒரு ரைட் ட்ரையாங்கிள்ல ரெண்டு சைடு கொடுத்துட்டாங்க, மூணாவது சைடை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம பித்தகோரஸ் தியரம் யூஸ் பண்ணுவோம். அதாவது இப்போ ஏபிசியில இந்த சைட் ஏபிசி ரைட் ட்ரையாங்கிளோட சைட் லென்ஸ் நம்ம ஏபிசின்னு எடுத்துக்கலாம். ஸ்மால் ஏ ஸ்மால் பி ஸ்மால் சின்னு எடுத்துக்கலாம். இதுல நமக்கு ஏ இந்த ஸ்மால் ஏவோட வேல்யூ தெரியும், ஸ்மால் பி ஓட வேல்யூ தெரியும். ஆனா ஸ்மால் சி வேல்யூ வந்து அன்னோன், நமக்கு அது தெரியாது. ஸோ இப்போ இந்த ரெண்டு வேல்யூ வச்சு நம்ம இந்த சி வேல்யூ கண்டுபிடிக்கலாம். அது எப்படின்னா ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு சி ஸ்கொயர். இதுதான் பித்தகோரஸ் தியரம். அதாவது லாங்கஸ்ட் சைடோட ஸ்கொயர் வந்து ரெண்டு குட்டி சைடோட ஸ்கொயரை ஆட் பண்ணா நமக்கு லாங்கஸ்ட் சைடோட ஸ்கொயர் வரும். எப்பவுமே நமக்கு லாங்கஸ்ட் சைடை நம்ம எப்பவுமே ஹைப்போடென்யூஸ்னு சொல்லுவோம். ரைட் ட்ரையாங்கிள்ல லாங்கஸ்ட் சைடை ஹைப்போடென்யூஸ்னு சொல்லுவோம். ஹைப்போடென்யூஸ்னா என்னன்னா, இந்த ரைட் ஆங்கிளுக்கு ஆப்போசிட்ல இருக்க சைடு வந்து ரைட் ஆங்கிளுக்கு ஆப்போசிட் சைட்ல இருக்கிறது, ரைட் ஆங்கிளுக்கு ஆப்போசிட்ல இருக்க சைடை வந்து நம்ம ஹைப்போடென்யூஸ்னு சொல்லுவோம். சப்போஸ் இந்த ட்ரையாங்கிள்ல நமக்கு ஆங்கிள் பி தான் ரைட் ஆங்கிள்னா அதுக்கு ஆப்போசிட் ஏசி தான் வந்து நமக்கு ஹைப்போடென்யூஸ். ஸோ ஏசி தான் வந்து நமக்கு வந்து ஹைப்போடென்யூஸ். ஸோ இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். உதாரணத்துக்கு ஒரு ரைட் ட்ரையாங்கிள் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த ரைட் ட்ரையாங்கிளுக்கு வந்து நம்மளோட பேஸ் வந்து 4 யூனிட்ஸ் கொடுத்துட்டாங்க, ஹைப்போடென்யூஸ் வந்து 5 யூனிட்ஸ் கொடுத்துட்டாங்க. ஹைப்போடென்யூஸ் வந்து 5 யூனிட்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ இதோட ஹைட் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். இதான் நம்மளோட அன்னோன். ஹைட் தான் அன்னோன். ஸோ நமக்கு பித்தாகரஸ் தியரம் இங்கே யூஸ் பண்ணணும்னா பித்தாகரஸ் தியரம்
பித்தாகரஸ் தியரம் என்ன சொல்லுது? a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் ஈக்குவல் டு c ஸ்கொயர். அதாவது பேஸ் த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஹைட் த ஹோல் ஸ்கொயர் equal to hypotenuse the whole square. So, இப்போ நமக்கு வந்து பேஸ் வந்து 4 the whole square, height என்ன h the whole square, hypotenuse என்ன 5 the whole square. So 16 square plus h square equal to 25 square. 16 is 25. 16 அந்த சைடு கொண்டு போனோம்னா h square equal to 25 minus 16, h square equal to 9. So h is equal to root over 9. நமக்கு 3 ஸ்கொயர் வந்து 9ன்னு தெரியும். ஸோ h is equal to 3. ஸோ ஹைட் வந்து நமக்கு 3 யூனிட்ஸ். இப்போ இதே இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா கண்டுபிடிக்கணும்னா ஏரியா ஈக்குவல் டு half into பேஸ் into ஹைட். பேஸ் வந்து நமக்கு 4, ஹைட் வந்து 3. ஸோ இதை கேன்சல் பண்ணா நமக்கு 6 ஸ்கொயர் யூனிட்ஸ் வரும். அடுத்து நம்ம இன்னொரு கொஷின் பார்க்கலாம். இப்போ ஒரு ரெக்டாங்கிளோட சைஸ் லென்த் வந்து 12 யூனிட்ஸ், பிரெத் வந்து 5 யூனிட்ஸ். நமக்கு இப்போ இந்த ரெக்டாங்கிளோட டயகனல் லென்த் கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டயகனல் லென்த் கண்டுபிடிக்கலாமே. ஸோ ஏபிசிடி. ஸோ ரெக்டாங்கிள் ஏபிசிடி லென்த் வந்து 12 யூனிட்ஸ், பிரெத் வந்து 5 யூனிட்ஸ். என்ன கண்டுபிடிக்கணும்? டயகனல் லென்த் அண்ட் ஏரியா ஆஃப் ஈச் ட்ரையாங்கிள். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த டயகனல் லென்த் கண்டுபிடிக்கலாம். அதுக்கு நம்ம இந்த ட்ரையாங்கிள் ஏபிசியை தனியா வரைஞ்சுக்கலாம். ட்ரையாங்கிள் ஏபிசி. ஸோ ஏபியோட லென்த் வந்து நமக்கு 12ன்னு தெரியும், பிசியோட இது வந்து 5ன்னு தெரியும். ஸோ இங்க நம்ம பித்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணோம்னா பித்தாகரஸ் தியரம் என்ன சொல்லுது? பேஸ் த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஹைட் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஹைப்போடென்யூஸ் த ஹோல் ஸ்கொயர். ஸோ நமக்கு இங்க ரைட் ட்ரையாங்கிள் வந்து பில இருக்கு. ரைட் ட்ரையாங்கிள் வந்து ஸோ இப்போ நமக்கு வந்து ரைட் ட்ரையாங்கிள் வந்து பில இருக்கு. ஸோ பியோட ஆப்போசிட் சைடு என்ன? ஏசி. ஸோ ஏசி தான் வந்து நமக்கு இப்போ ஹைப்போடென்யூஸ். ஸோ ஹைப்போடென்யூஸ் தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும் டயகனல் லென்த். ஏன்னா இங்க வந்து நமக்கு ஏசி தான் டயகனல். ஸோ இப்போ பேஸ் வேல்யூ வந்து 12. ஸோ 12 த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஹைட் என்ன? 5. ஸோ 5 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஹைப்போடென்யூஸ் ஸ்கொயர். ஹைப்போடென்யூஸ் நான் ஹெச்ஒய்பின்னு எழுதிக்கிறேன். ஹைப்போடென்யூஸ் ஹோல் ஸ்கொயர். ஸோ 144 ஹோல் ஸ்கொயர் 144. 5 ஸ்கொயர் வந்து 25. ஸோ ஈக்குவல் டு hypotenuse the whole square equal to 169. அடுத்து hypotenuse equal to square root of 169. நமக்கு 13 ஸ்கொயர் வந்து 169 தெரியும். ஸோ hypotenuse equal to 13. ஸோ நமக்கு டயகனல் லென்த் வந்து 13 தெரிஞ்சிருச்சு. அடுத்து ஏரியா ஆஃப் ஒன் ட்ரையாங்கிள். அதுக்கு half BH ஃபார்முலா. half into base என்ன? 12. ஹைட் என்ன? 5. ஸோ இந்த 2 12 கேன்சல் பண்ணிட்டு 6 into 5 30 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ இதான் வந்து ஏரியா ஆஃப் ஒன் ட்ரையாங்கிள்.
ஸோ இப்போ நமக்கு ஏரியா ஆஃப் என்டையர் ரெக்டாங்கிள் என்ன? டூ இன்டூ 30 60 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஏன்னா நமக்கு வந்து இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் கம்பைன் பண்ணா நமக்கு என்டையர் ரெக்டாங்கிள் கிடைச்சிடும். ஒரு ட்ரையாங்கிளோட ஏரியா 30 ஸ்கொயர் யூனிட், அதே மாதிரி இன்னொரு ட்ரையாங்கிளோட ஏரியாவும் 30 ஸ்கொயர் யூனிட் தான் இருக்கும். ஸோ 2 இன்டூ 30 60 ஸ்கொயர் யூனிட்ஸ். நம்ம ரைட் ட்ரையாங்கிளுக்கு ஏரியா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம். ஆனா எல்லா ட்ரையாங்கிளும் நமக்கு ரைட் ட்ரையாங்கிளா இருக்காது. ஸோ இப்போ உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு ட்ரையாங்கிள் இப்படி கூட இருக்கலாம். ஸோ இப்படி கூட இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ட்ரையாங்கிளுக்கு வந்து நம்ம ரைட் ட்ரையாங்கிளுக்கு எப்படி ஏரியா கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம். ஆனா எல்லா ட்ரையாங்கிளும் நமக்கு ரைட் ட்ரையாங்கிளா இருக்காது. ஸோ உதாரணத்துக்கு இந்த மாதிரி கூட சில ட்ரையாங்கிளா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரையாங்கிளுக்கு நம்ம எப்படி ஏரியா கண்டுபிடிக்கிறது? ஸோ அங்கதான் நமக்கு வந்து ஹெரான்ஸ் ஃபார்முலா யூஸ் ஆகும். ஸோ ஏரியா ஆஃப் ஹெரான்ஸ் ஃபார்ம், ஏரியா ஆஃப் triangle ABC equal to root over S into S minus A into S minus B into S minus C. இங்க ABCன்றது இந்த சைட் லென்த் ABC and Sன்றது செமி பெரிமீட்டர். பெரிமீட்டர்னா நம்ம என்ன பார்த்தோம்? பெரிமீட்டர் equal to sum of all sides. ஸோ செமி பெரிமீட்டர்னா என்னதுன்னா sum of perimeter divided by 2. ஸோ பெரிமீட்டர் ட்ரையாங்கிளோட பெரிமீட்டர் ஃபார்முலா என்ன? இப்போ நமக்கு 3 சைடும் கொடுத்துட்டாங்கன்னா A பிளஸ் பி பிளஸ் சி தானே பெரிமீட்டர். ஸோ அப்போ செமி பெரிமீட்டர்னா A பிளஸ் பி பிளஸ் சி டிவைடட் பை 2 இதான் செமி பெரிமீட்டர். ஸோ நம்ம இப்போ சைட்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் வந்து பிசி சைட்ஸ் வந்து 10 12 14 எடுத்துக்கலாமே. ஸோ இப்போ இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா கண்டுபிடிக்கணும். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பெரிமீட்டர், ஃபர்ஸ்ட் இந்த ட்ரையாங்கிளோட பெரிமீட்டர் கண்டுபிடிக்கலாம். ட்ரையாங்கிள் ஏபிசி பெரிமீட்டர். ஸோ 10 பிளஸ் 12 பிளஸ் 14 ஈக்குவல் டு 36 வரும். ஸோ செமி பெரிமீட்டர் 36 divided by 2 18 யூனிட்ஸ். ஸோ செமி பெரிமீட்டர் வந்து நமக்கு 18 யூனிட்ஸ். அடுத்து எஸ் மைனஸ் ஏ. எஸ் என்ன? 18. ஏ என்ன? இது ஏ பி சி. ஸோ நமக்கு ஏ ஈக்குவல் டு 14, பி ஈக்குவல் டு 12, சி ஈக்குவல் டு 10. ஸோ 18 minus 14 4, எஸ் மைனஸ் பி 18 minus 12 6, எஸ் மைனஸ் சி 18 minus 10 8. அடுத்து எஸ் நமக்கு 18 தெரியும். ஸோ இதை நம்ம இப்போ ஹெரான்ஸ் ஃபார்முலால அப்ளை பண்ண போறோம். ஹெரான்ஸ் ஃபார்முலா நமக்கு என்ன சொல்லுச்சு? ஏரியா ஈக்குவல்ஸ் ரூட் ஓவர் எஸ் இன்டூ எஸ் மைனஸ் பி இன்டூ எஸ் மைனஸ் பி இன்டூ எஸ் மைனஸ் சி. நமக்கு இங்க எஸ் மைனஸ் ஏ என்ன? 4, எஸ் மைனஸ் பி 6, எஸ் மைனஸ் சி 8, எஸ் வந்து 18. ஸோ ஏரியா ஈக்குவல்ஸ் 18 into 8 into 4 into 6. ஸோ நமக்கு வந்து 18 into 4 into 8 into 6 என்ன வேல்யூ வருது? நமக்கு வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3456 வரும். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3456 வந்து 58.7 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ
நமக்கு இந்த ட்ரையாங்கிள் ஏபிசியோட ஏரியா வந்து 58.7 ஸ்கொயர் யூனிட்ஸ். நமக்கு ரைட் ட்ரையாங்கிள் இருந்தால் நம்ம ஈஸியாக ஹாஃப் பிஹெச்ன்ற ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம் ஃபார் ரைட் ட்ரையாங்கிள். பட் நமக்கு ரைட் ட்ரையாங்கிளா இல்லையான்றது தெரியாதப்போ நம்ம எனது ஹெரான்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஹெரான்ஸ் ஃபார்முலா எல்லா ட்ரையாங்கிளுக்கும் யூஸ் பண்ணலாம். பட் ஹாஃப் பிஹெச் நமக்கு வந்து ரைட் ட்ரையாங்கிளுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும்.